ஹலோ புட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை 2-3 பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. நண்பா, ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் படம், ஆனால் கதை கொஞ்சம் புரியலை, எனக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே இந்த படத்தை பார்த்துருந்தேன். உண்மை என்னென்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஒன்லைன் நான் சொல்லணும்னா, ஒரு புரிஞ்ச கதை புரியாத மாதிரி சொல்லும்போது புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு புரியாத கதை புரிகிற மாதிரி சொல்லும்போது அந்த கதையை புரியாமையே இருந்துச்சுன்னா அதை எப்போ தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு புரிஞ்ச மாதிரி மறுபடியும் ஒரு தடவை பார்த்தோம்னா அந்த புரியாத கதை ஒரு தடவையாவது புரிகிற மாதிரி வந்துருங்கிறதுக்காக தான் நம்ம புரிகிற மாதிரி மறுபடியும் புரியாத கதையவே பார்த்து ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இருந்த கதையை தான் இப்போ நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறோம். அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க வராங்க. ஆனால் அவரோட ஹஸ்பண்ட் என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு தேடிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் ட்வின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஓகே, இதுதான் படத்தோட கதை, இவன் தான் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டை வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. உண்மையிலே அருமையான கிரைம் த்ரில்லர் படம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த படத்தில் இருக்க 2 கேரக்டரோட பேர் நம்மளை ரொம்பவே இந்த படத்தில் குழம்ப வச்சிரும். ஆனால் கதையோட முக்கியமான ட்விஸ்ட்டே அந்த 2 பேரில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு லேடி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சஞ்சய் அங்கே வந்தாரா, மீட்டிங் வந்தாரா, இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸோட போனாரா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லைன்னு சொன்னோன்னே ஸ்டார்டிங்லேயே அவங்க வர்ற இடம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். அங்கே உட்காந்துருக்கும் போது வேற ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. என்னோட ரோலக்ஸ் வாட்சை காணும் அப்படின்னு ஹஸ்பண்டு அந்த வீட்டு வேலைக்காரை மேலே இவன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அங்கே பாவம் இவங்க சின்ன பையனையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவன் பாவம் போல டேபிளில் உட்காந்து இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஒழுங்காக வீட்டில் இருந்திருந்தேன்னா இப்படி வாட்செல்லாம் காணா போகுமான்னு கேட்டால், நீ தான் கேரக்டர் சரியில்லை, நீ ஒருத்திட்ட போறியா அப்படின்னு 2 பேரும் மாற்றி சண்டை போட்டால், உள்ளுக்குள்ளே ஒருத்தர் குக் பண்ணிக்கிட்டே ஸ்டேஷன்லேருந்து அந்த பையனை பார்த்துட்டு நேராக வெளியே வர்றாரு. வந்துட்டு அந்த ரோலக்ஸ் வாட்சை தூக்கி டேபிளில் வச்சுட்டு, நீங்கள் விலை மதிப்புள்ள ஒரு பொருளை பற்றி யோசிச்சுட்டு விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை இழந்துட போகிறீங்க, போய் உங்கள் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் தலையை குனிஞ்சுக்கிறாங்க. அங்கே உட்காந்துருக்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். என்ன விஷயம், என்ன கேஸ் அப்படின்னு கேட்டால், சார் என் பேர் ஆரிகா, என் ஒய்ஃப் பேர் சஞ்சய், அவர் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கார். நேற்று நைட்லேருந்து மிஸ்ஸிங். அதுக்குள்ளே எப்படி நீங்கள் மிஸ்ஸிங்னு முடிவு பண்ணுறீங்க? நேற்று நைட்டு தானே போயிருக்காருன்னா, இல்லை சார் எப்பயுமே அப்படி இருக்க மாட்டார், நானும் ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸு எல்லாருக்குமே விசாரிச்சுட்டேன், அவர் எங்கேயுமே வரலை, இது எப்பொழுதுமே யூஸ்வலாக நடக்கிறது கிடையாது, அதனால தான். அப்படியே நம்மளுக்கு இப்போ ப்ரெசன்ட் டேவை காட்டுறாங்க. அவங்களோட பொண்ணு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 16 வயசுட்டு இருக்கும். அவங்க பேர் நிதி. அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் வெட்டி கொண்டாடினோம்னா அவங்க சந்தோஷமா ரொம்ப தேங்க்ஸ்மா அம்மா, அப்படியே என்னோட ரூமில் என்னோட சார்ஜர் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வான்னு சொன்னோம்னா அவங்க அம்மா கரெக்டாக ரூமுக்கு போகிறாங்க. அங்கே சர்ப்ரைஸாக இவங்களுக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷனை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அம்மா, ஒவ்வொரு பொண்ணு பிறக்கிறப்பையும் அவங்களோட அம்மாவும் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி தாம்மா உனக்கும் பர்த்டே, இந்தா என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா மேக்கப் பாக்ஸு. அந்த மேக்கப் பாக்ஸை திறந்து அதில் இருக்க கண்ணாடியை பார்த்த உடனே அவங்களோட முகம் ஒரு மாதிரி மாறுது. ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளுக்கு ஏதோ கண்ணாடியில் ஒரு ரூபத்தை பார்க்குற மாதிரி மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்படி அவங்க அப்படியே வெக்ஸ் ஆகி ஒரு மாதிரி உட்காந்தா, அம்மா என்னமாச்சு நீ சொல்லுமாண்ணா. ஒன்றும் இல்லைம்மா, நான் நார்மலாக தான் இருக்கேன், தூங்கி எழுந்திரிச்சா எல்லாமே சரியாயிருமா. இதையத்தாம்மா நீ இத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்க, உனக்குள்ளே இருக்க ரகசியங்கள் என்னங்கிறத சொல்லுமா, நீ என்னை எப்படியா நினைக்கிறியா இல்லையா, என்கிட்ட எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்ருக்கேன்னு சொல்லி கோவமாக சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புன நம்ம நிதி பார்த்தீங்கன்னா அவங்களோட தாத்தாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஒன்று தான் சொல்கிறாரு, உன்னோட கேள்விகள் எதுக்குமே உங்கள் அம்மாவால் பதில் சொல்ல முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோனா. இல்லை தாத்தா, எங்கள் அம்மாவோட வாயால் எல்லா விஷயத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சேன், அது முடியலை. அப்படிங்கிறப்ப நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், எனக்கு அந்த கேஸ் ஃபைல்ஸை நீங்கள் கொடுங்க அப்படின்னா, அம்மா இது உங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, இது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஏறுனா. இல்லை தாத்தா, நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அவங்களுக்காக நான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன், நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அதை கொரியர் அனுப்பி வைங்கன்னு சொன்னால் நம்ம தாத்தா ஒரு கொரியர் அனுப்புகிறாரு. நம்ம போஸ்ட்மேன்ட்ட சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணாமல் சைலண்ட்டாக காலிங் பெல் மட்டும் அடிங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அந்த கேஸ் ஃபைல்ஸை கொண்டு போய் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு மறுபடியும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறது, இவங்க ஃபோனில் பேசின தாத்தாவையும் பக்கத்தில் பாட்டியோ அவங்க 2 பேர்கிட்ட கேட்டால்,
உங்களுக்கு இந்த கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கன்னா, எங்களை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி தான் சார் இந்த கல்யாணத்துக்கு அவன் சம்மதிக்க வச்சான் அப்படின்னா இவங்க 2 பேரும் சஞ்சயோட அப்பா அம்மா. ஆமாம் சார், கையில் விஷத்தை வச்சுட்டு குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்குவேன் அவனை கட்டி வைக்கலைனா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி தான் சார் கல்யாணம் பண்ணா. அவங்க 2 பேருக்குள்ள உறவு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்டால், சார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார், 2 பேரும் லவ் பண்ணியே தான் சார் கல்யாணம் பண்ணாங்க, சந்தோஷமாக தான் சார் இருந்தாங்கன்னு நம்ம சஞ்சயோட அப்பா சொன்னால், இவருக்கு என்ன சார் தெரியும் என் பிள்ளை படுற கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு அவனை நான் தங்கம் தொங்கன்னு சொல்லி தாங்கினேன் சார். சாப்பிட்டு தட்டை கூட விளக்க மாட்டான். அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி ஒரு 3 நாள் கிடந்தா சார். வீட்டில் போய் பார்க்குறேன், சோறாக்குறதுலேருந்து பாத்திரம் விளக்குறதுலேருந்து சாப்பாடு விட்டு வரதுலேருந்து எல்லா வேலையும் அவன் தான் சார் பார்க்குறான் அப்படின்னு சொல்லும்போது, அதே விஷயத்த நம்ம ஆரிக்காட்ட கேட்கும்போது, ஆமாம் சார் எனக்கு உடம்பு முடியாமல் நான் 3 நாள் படுத்த படுக்கையாக இருந்தேன் சார், அவன் என்னை அவனோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டா சார், எனக்கு சாப்பாடு விட்டு விடுறதுலேருந்து வீட்டில் எல்லா வேலையும் அவன் தான் சார் பார்த்தான், ஆனால் அது எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக பிடிக்கவே இல்லை சார். அதனால் நம்ம சஞ்சயோட அம்மா என்னென்னா, ஒரு வேலைக்காரியை கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரியை வச்சோம்னா அவளும் கொஞ்சம் நல்லா வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா அப்படின்றாங்க. உடனே அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் விசாரிச்சா, சார் இருக்குது சார் அந்த அம்மா, இந்த இடத்துல தூசி இவ்வளோ இருக்குது, இது இப்படி இருக்குது, 1 இன்ச்சு ஒரு பொருளை நகட்டி வச்சாலும் ஏன் இதை நகட்டி வச்சு செஞ்சேன்னு டார்ச்சர் பண்ணி எடுத்துரும் சார், அதனாலேயே எனக்கு அங்கே வேலை பார்க்க முடியாமல் ஒடியாந்துட்டேன் சார் அப்படின்னு கேட்கும்போது, அதே விஷயத்த நம்ம ஆரிக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சார், எனக்கு வந்து எதுவுமே பெர்ஃபெக்டாக இருக்கணும், இங்கே பாருங்கள் டேபிளில் ஃபைல்ஸ் ஃபுல்லாக கலைஞ்சிருக்கு, பெண்ணோட கேப் ஃபுல்லாக ஒரு இடத்துல இருக்குது, அதே மாதிரி குப்பை தொட்டிக்கு வெளியே குப்பை கிடக்கு, தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் அப்படியே தலையில் கையை வச்சுறாரு. அச்சோ சாமி புருஷங்காரே பாவம்டா அப்படின்னு நினச்சிருப்பார் போல. நம்ம வீட்டில் இதே பிரச்சனை இருக்குது, சரி ரைட்டு விடு. நம்மளுக்கு இங்கே இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. அவங்க ஆரிக்காட்ட பேசும்போது அவங்களோட எஸ்ஐ பவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டருக்கு டீ கொடுத்துட்டு நம்ம ஆரிக்காவுக்கு காஃபி கொடுக்குறாங்க. வேணாம் நான் காஃபி சாப்பிட மாட்டேன், எனக்கும் நீங்கள் டீயை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆரிக்கா கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்பெக்டரு டீயை குடிச்சு பார்த்துட்டு, பவன் ஏலக்காய் போட சொன்னேனே போட்டிங்களா? போட்டேன் சார். எத்தனை போட்டிங்க? 1 சார். நான் உங்களை போட சொன்னது 2, அதுவும் டீ கொதிச்சதுக்கு அப்புறம். எவ்ரி லிட்டில் திங் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் 1000 அர்த்தம் இருக்குது. பக்கத்தில் கான்ஸ்டபிள், சார் நீங்கள் ஒரு சைன் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சைன் பண்ண எந்திரிச்சு போகிறாரு. அந்த சமயத்தில் சைடில் ஆரிக்காவை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துருக்க சேரில் டக் 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 டக்குன்னு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி காலை ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் வெளியே கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனுக்கு வாசலில் வச்சு அவங்களுக்கு ஒரு டீயை கொடுத்துட்டு, இந்தாங்க கரெக்டான பக்குவத்தில் ஏலக்காய் போட்ட டீ, உங்களோட நர்வஸ் எல்லாமே இது போக்கிரும், இதை குடிச்சிட்டே பேசுங்க அப்படின்றாரு. இவர் என்னன்னா சரி ரொம்ப நர்வஸாக இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஸ்டேஷனில் உட்கார வைக்காமல் வாசலில் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதுலேயே ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது அப்புறம் தான் தெரிய வரும். அதே மாதிரி உங்கது இயர்லி மேரேஜ் தானே அப்படிங்கும்போது நம்மளுக்கு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும்போதே காமிச்சோம்னா அவங்க ஸ்கூலிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சஞ்சயை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் அவங்க கன்சீவாக ஆகிட்டாங்க. நான் கொஞ்சம் கூட பயப்படல சார், ஏன்னா சஞ்சய் எனக்காக நின்னா, இதுக்கப்புறம் நடக்க வேண்டியது முன்னாடியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிருந்தேன். சஞ்சய் பிடிவாதமாக இருந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிக்காவை கல்யாணமே பண்ணியிருக்காரு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அந்த குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது நம்ம சஞ்சயோட அப்பா அம்மா அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாங்க, எங்கள் ஹாப்பினஸே எண்ட் ஆயிடுச்சு சார், அவள் கர்ப்பமாக இருக்கிறதோட வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோம் சார், கேட்காம வண்டி ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி குழந்தையவே அழிச்சிட்டா, இதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு வேற சொல்லிட்டாங்க டாக்டர். அதே மாதிரி எல்லாருக்குமே என் மேலே கோவம் இருந்துச்சு சார். ஆனால் சஞ்சய் பார்த்தீங்கன்னா என்னை அவ்வளோ அன்பாக பார்த்துட்டு இருந்தான், அவனோட காதல்னால எனக்கு எந்த பிரச்சனையுமே பெருசாக தெரியலை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வேலைக்காரி சொல்கிறாங்க, சார் கொஞ்ச நாளாக அவங்க புருஷன் முண்டாட்டியாவே இல்லை, அவங்க ரூமில் இருந்த கட்டில உடச்சி போட்டது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்கங்கும்போது, சார் நானே வேலைக்காரி, வெளியே இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார், 4 வீட்டுக்கு நான் வேலை செய்ய போனோடா, அம்மா அடுத்தவங்க விஷயம் நம்மளுக்கு எதுக்கு, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அழகாக நம்ம இன்ஸ்பெக்டர் எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி இங்கே நம்ம ஆரிக்காட்ட கேட்குறாங்க, சஞ்சய் இப்படி வேறு ஏதாவது அவருக்கு லவ் அஃபேர் அப்படியெல்லாம் எது இருக்கானா? இல்லை கிடையவே கிடையாது, சஞ்சயோட காதல் எனக்கு மட்டும்தான் சொன்னால், அவர் முழுக்க என்னையை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்தார், நீங்கள் எதுக்கு சார் இதெல்லாம் இப்படி தேவையில்லாமல் கேட்குறீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட டக்குன்னு நம்மளுக்கு கோவப்படுறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சோ அது எனக்கு அப்படியே சொல்லுங்கன்னா, அன்னைக்கு என்னோட பர்த்டே, அதுக்காக சஞ்சய் கேக் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு ஆன்டிக் மிரரிங் கிஃப்ட் பண்ணாங்கிறாங்க. அது ஹார்ட் ஷேப் ஆன்டிக் மிரர். அந்த ஆன்டிக் மிரரை பார்த்துட்டு இவங்க சிரிக்கிறத காமிக்கிறாங்க. இது என்னோட மனசு, அந்த மனசில் எப்போ பார்த்தாலும் நீ மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சய் அன்னைக்கு சொல்கிறாரு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு காரணம் தேட வேண்டியதாக இருக்குது. ஆனால் சண்டை எப்படி வருதுன்னே தெரில சார். கொஞ்ச நேரத்தில் எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. அவன் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அவ்வளவுதான் சார் நடந்ததுன்னு சொல்லிட்டு இங்கே சொன்னால், நம்ம சஞ்சய்க்கு வேறு யாராவது எதிரிகள் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இல்லை சார், சஞ்சய் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அவன் கம்பெனிக்கு புதுசாக ஒரு எம்டி சித்தார்த்துன்னு சொல்லி வந்திருந்தாரு. அன்னைக்கு நம்ம சித்தார்த்துக்கும் அவருக்கும் வாய்ப்பேச்சு போய் கையில் அடித்து சண்டை போடுற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் சொன்னா சார்னா, நம்ம இன்ஸ்பெக்டரும் பவனும் பார்த்தீங்கன்னா நேராக இங்கே ஆஃபீஸ்க்கு வராங்க. நம்ம எம்டி கரெக்டாக மூஞ்சிலெல்லாம் காயத்தோடு உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காரு. இவரை பார்க்கறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா, வேணும்னே இவரை உட்கார வச்சுக்கிட்டே இருந்தா இன்ஸ்பெக்டர் டென்ஷனாகி உள்ளே போகிறாரு. உங்கள் மேலே ஏற்கனவே 2-3 கேஸ் இருக்குது. ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்குது, 2 அடிதடி கேஸ் இருக்குது. ஆஃபீஸில் இருக்கவங்கள ஃபுல்லாக நீங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, வெளியே வச்சு செட்டில்மெண்ட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் வேலை பார்க்க முடியாதவங்களாம் அப்படி தான் என் மேலே கேஸ் கொடுப்பான், இப்போ உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது, இங்கே ஆஃபீஸில் வேலை பார்த்தா சஞ்சய்க்கு உங்களுக்கும் என்ன பிரச்சனைனா, அவன் என்ன என் மேலே கேஸ் கொடுத்துருக்கான் சொல்லுங்கள், அதையும் என் வக்கீல் வச்சு நான் பார்த்துக்கிறேன்னா, சஞ்சய் கேஸ் கொடுக்கல, கேஸே சஞ்சய் தான். அவர் மிஸ்ஸிங் அப்படின்னா, அவன் வேறு ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளத்தினால தான் வரலன்னு சொல்லி நினச்சேன். நீங்கள் என்ன மிஸ்ஸிங்கிறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா, ஜூலை 20 சஞ்சய் தொலைஞ்சு போன அன்னைக்கு நைட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்டால், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளப்பில் இருந்தேன்னா, நீங்கள் வேறு ஏதோ சேரிட்டி கிளப்பில் இருந்த மாதிரி தெரியல, ஃபைட் கிளப்பில் இருந்த மாதிரி உங்கள் மூஞ்சி முகரெல்லாம் காயமாக இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல் நைட் நீங்கள் எங்கே இருந்தீங்கிற டீட்டெயில் எல்லா வேணும், எப்போ நாங்கள் கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தெரிக்க விட போகிற ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஆம்புலன்ஸை மொத்தமாக போய் ஒரு டெட் பாடி எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாம் பரபரப்பாக இருக்குது. நம்ம இன்ஸ்பெக்டர் அரவிந்த் செம்ம டென்ஷனாக வராரு. ஸ்பாட்டுக்கு யார் போயிருக்கா? பவன் போயிருக்காருன்னா எங்கே அவங்கள உள்ளே வர சொல்லுங்கன்னா, நம்ம இன்ஸ்பெக்டர் டென்ஷனாக ஆரிக்காவை விசாரிக்கிறாரு. இப்போ நீங்கள் புருஷனை காணோன்னு தேடுற அப்பாவி பொண்டாட்டி கிடையாது, உங்கள் புருஷனோட கொலை செஞ்ச பிரைம் சஸ்பெக்டே நீங்கள் தான். மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள், ஏன்னா டெட் பாடி உங்கள் பேஸ்மெண்ட்லேருந்து தான் கிடச்சிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், நான் எப்பயும் போல் வீடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். சஞ்சய் இப்போ வந்துடுவானா அப்போ வந்துடுவானான்னு சொல்லி பார்த்துட்டு, அன்னைக்கு காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எங்கேருந்து வருதுன்னு வீடை சுற்றி தேடி பார்த்து எங்கேயுமே இல்லைன்னு பேஸ்மெண்ட்டில் போய் பார்த்தா, நான் என்னோட சின்ன வயசு விளையாட்டு ஜாமானை ஃபுல்லாக ஒரு பெட்டியில் போட்டு வச்சுருப்பேன். அந்த பெட்டியிலேருந்து ரத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு திறந்து பார்த்தா அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. உள்ள டெட் பாடியாக கிடக்கிறது நம்ம சஞ்சய். உங்களுக்கு தெரியாமல் அவரோட டெட் பாடி அன்றைக்கி எப்படி வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, சார் ஆக்சுவலாக உண்மையை சொன்னோம்னா அன்றைக்கி நைட் நான் வீட்டில் இல்லை. நம்ம இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகிட்டு, ஆரிக்கா உங்களுக்கு நீங்களே குழி தோண்டிட்டு இருக்கீங்க, குழி ரொம்ப ஆழமாயிடுச்சுன்னா நீங்கள் வெளியே எந்திரிச்சு வரவே முடியாது, மரியாதையை உண்மையை மட்டும் சொல்லுங்கன்னா. இல்லை, புருஷ வீட்டில் இல்லாதப்ப நானும் வீட்டில் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சால் எல்லோரும் என்னை தப்பாக நினைப்பாங்களேன்னு சொல்லி நினச்சேன். அதனால தான் உண்மையை சொல்லலைன்னா, தப்பாக நினைப்பாங்களே நீங்கள் அடுத்தவங்களை நினைக்க வேண்டியதில்லை, நான் என்ன நினைப்பேங்கிறத நீங்கள் யோசிக்கணும். உண்மையை சொல்லுங்கள், அன்றைக்கி எங்கே இருந்தீங்கன்னா. எப்பொழுதும் போல் சண்டை போட்டுட்டு நம்ம சஞ்சய் வெளியே போயிட்டாரு. நான் ரொம்பவே மைண்ட் அப்செட் ஆகி வெளியே வந்து பார்த்தோம்னா அவனோட கார் அங்கே தான் இருந்துச்சு. நான் என் கார் எடுத்துகிட்டு அப்படியே டிரைவ் போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்படியே உமட்டி பாந்தி எடுக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு பார்த்தோம்னா, இல்லை கன்சீவ் ஆகிற டயத்தில் இது ரெகுலர் தான் அப்படின்னா, இவர் அப்படியே ஷாக் ஆகிறாரு. என்னது கன்சீவாக இருக்கீங்களா, உங்களுக்கு இனிமேல் ப்ரெக்னென்ட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குன்னா, ஆமாம் சில மிராக்கிள்ஸ் நடக்கிறது கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு, என்னாலையும் நம்ப முடியல, நான் இப்போ 2 months ப்ரெக்னென்ட்டு அப்படின்றாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. சரி நடந்ததை சொல்லுங்கன்னா, அன்னைக்கு டிரைவ் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு எதிர்பாராத விதமாக நான் நின்றுட்டு இருந்த காரில் இடிச்சிட்டேன். இடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே என் குழந்தைய நினச்சி பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆனோடனே வழக்கம் போல் அப்படியே ஸ்டீரிங்கில் கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த டிரைவரே பார்த்துட்டு இவங்க ரொம்ப நர்வஸாக இருக்காங்கன்னு அவனே காரை சரி பண்ணி கொடுத்து, சரி நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னா, நான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு என் குழந்தைக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சோடனே நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் கார் மோதின இடத்துல அந்த கார் நம்பரு, டிரைவரோட பேர் ஏதாவது ஒன்று நோட் பண்ணிங்களா, செஞ்சீங்களா, அது எந்த இடம்னு சொல்லி தெரியுமானா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அந்த இடத்துல இருக்கிறப்ப என் குழந்தை மட்டும்தான் எனக்கு நினப்பில் இருந்துச்சு, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்கண்ணா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கன்னா. ஒரு சின்ன சின்ன எவிடன்ஸ் மட்டும் சொல்கிறாங்க, அதை வச்சு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, சார் எனக்கு சஞ்சயோட பொருட்கள் ஃபுல்லாக கிடைக்கணும்ல, எனக்கு அவனோட வாட்ச், ரிங், ஸ்பெக்ஸ் எதுவாக இருந்தாலும், ஏன்னா என்கிட்ட இருக்கிறது அவனோட நினைவுகள் மட்டும்தான் அப்படின்னா. பக்கத்தில் இருக்க கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் லிஸ்ட்டில் இவங்க சொன்ன மாதிரி ஸ்பெக்ஸ் கிடையாதுன்னா, இவர் வெளியே கிளம்பும்போது ஸ்பெக்ஸ் போட்டுட்டு போனாரானா, ஆமாம் சார் போட்டுட்டு தான் போனோம். ஓகே, இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு அவரோட பொருள் ஃபுல்லாக உங்களுக்கு சேரும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னால்,
அன்னைக்கு மறுபடியும் என்கொயரிக்கு உட்காந்துருக்காரு. அங்கே நம்ம எம்டி சித்தார்த்தை வர சொன்னால், சார் சஞ்சய்க்கு இப்படி ஆனது எனக்கு வருத்தம் தான், அதுக்காக நீங்கள் என்னையை டார்கெட் பண்ண பார்க்காதீங்க, செய்யாதீங்கன்னா சஞ்சயை கொலை பண்ணது நீதாங்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. காரில் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டு, அவனோட ஸ்பெக்ஸு எல்லாமே கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே நீ எதுவும் பேச முடியாதுன்னா அங்கே நம்ம சித்தார்த்தோட ஒய்ஃப் வராங்க. வந்துட்டு என் பேபிக்கு என்னாச்சு, என் பேபிக்கு இப்படி வேர்க்குது, ஃபேனாக போடுங்க, ஏசியை போடுங்கன்னு டென்ஷனாகி கத்துனா, மேடம் கொஞ்சம் உட்காருங்க அமைதியானா, இது ஹராஸ்மெண்ட் கேஸாக இருந்தாலும் சரி, அப்யூஸ் கேஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என் லாயர் பார்த்துக்குவாருன்னா, இது மர்டர் கேஸ், செஞ்சது உங்கள் ஹஸ்பண்ட், அன்னைக்கு நைட்டு எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னா, ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்டில் இருந்தாருன்னா அன்னைக்கு அவர் அங்கே இல்லை, ஃபோட்டோலையும் மிஸ்ஸிங், மரியாதை நீங்கள் உண்மையை சொல்லி தான் ஆகணுங்கிறப்ப நம்ம சித்தார்த்தோட பிஏ ஆகாஷ் அங்கே கூப்பிட்டுட்டு வராங்க. சித்தார்த்து டென்ஷன் ஆகி, சார் எனக்கு சஞ்சய்க்கு தான் பிரச்சனை, ஏன் என் சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே கூப்பிட்டு விட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, எல்லாரையும் என்கொயரி பண்ணோம், அங்கே இவன் மட்டும்தான் நர்வஸாக இருந்தால், நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஏதோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கன்னா நம்ம ஆகாஷ் சொல்ல வராரு. ஆகாஷ் பேசாமல் இருக்கியா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் இவங்ககிட்டலாம் இதுக்கு மேலே பேச வேண்டியதில்லை, நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு, 2 பேரும் இதுக்கு உள்ளே போடுறானா. நம்ம ஆகாஷ் சொல்கிறாரு, சார் அன்னைக்கு நடந்ததை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பாவத்தை செஞ்சது நம்ம தான் அப்படின்னு உள்ளே போக வேண்டியதா சார், நீங்களே முடிவெடுங்கன்னு சொன்ன உடனே நம்ம சித்தார்த் உண்மையை சொல்கிறாரு, அன்னைக்கு நைட்டு என் லவ்வரை பார்க்க போயிருந்தேன் நான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒய்ஃப் டென்ஷன் ஆகி, எப்படி நீ எனக்கு துரோகம் பண்ணுன்னு சொல்லி செஞ்சேன்னா நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இவர் காரில் லவ்வரோட இருக்கும்போது நம்மளுக்கு அவுட் ஃபோக்கஸில் மட்டும் காமிக்கிறாங்க. அங்கே காரை சுற்றி மீதி எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணால் அங்கே அடிதடி ஆயிடுச்சு. அங்கே சஞ்சய் தான் வந்து எங்களை காப்பாற்றி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டால் விக்ரம் ஹாஸ்பிட்டல். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சஞ்சய் எங்கள் கூட தான் இருந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போகிறான்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோன்னா, வீட்டுக்கு போகிறான்னு நீங்கள் எப்படி நினச்சிங்கன்னா, இல்லை வீட்டில் ஒரு சின்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு போனால் அதனால் வீட்டுக்கு தான் போகிறான்னு சொல்லி நினச்சோங்கும்போது மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த லவ்வர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு அப்படியே இங்கிட்டு திரும்பி காமிச்சா ஆகாஷ் சட்டையை கழட்டுறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ளே நம்மளுக்கு காமிக்கிறாங்க, நம்ம சித்தார்த்தும் அவரோட பிஏ ஆகாஷ் 2 மேலும் தான் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கதை பார்த்துட்டு அங்கே வந்து அவங்க கார்லேருந்து வெளியே இழுத்து அடிச்சிருக்காங்க. அங்கேருந்து சஞ்சய் காப்பாற்றுறது இவங்க சொல்கிறாங்க. படத்துலையே மேஜர் ட்விஸ்ட்டு, நம்ம எல்லாரையுமே மிரட்டி வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் அங்கே வருது. சார் இங்கே ஒருத்தர் வந்திருக்கா சார் கிரிக்க மாதிரி, அவன் பேசுகிறத கேளுங்க சார்னா, அவன் உள்ள வரான், ஆள் பார்க்கவே ஒரு மார்க்கமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் அரவிந்த் பார்த்துட்டு இருந்தா, சார் தயவு செய்து நான் சொல்கிறத சீரியஸாக கேளுங்க சார், நம்புங்க சார், என்னன்னா நீ சொன்னதுக்கப்புறம் அதை நம்பலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிறேன்னு சொன்னான். சார் இது ஒரு கொலை இல்லை சார், 2 கொலை சார்னா. என்னது 2 கொலையா? அப்போ 2வது யாருன்னு சொல்லி கேட்டா, சார் அது அக்கீரா சார், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அக்கீரா, அவளையும் இந்த சைக்கோபாத் தான் சார் கொண்டிருக்கானா. யாரை சொல்கிற நீனா? சார் ஆரிகா தான் சார், அவள் சொந்த புருஷனையே கொண்டிருக்கானா. கண்டிப்பாக என் கேர்ள் ஃப்ரெண்ட் அக்கீராவே அவள் தான் சார் கொன்னானா. இவர் அப்படியே டென்ஷனாகி மிரண்டு போயிடுறாரு. நடந்தது என்னன்னு எனக்கு டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு அக்கீராவை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஆரிகாவோட ட்வின் சிஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டபுள் ஆக்ஷனு. சார் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கீரா ஆரிகாவோட கண்ட்ரோல்லே தான் சார் இருந்தா. அவள் எது செய்யணும் என்ன பண்ணணும்னாலும் இவள்கிட்ட கேட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற பிரச்சனையில் இருந்தா சார். அவள்கிட்ட வந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியே வரணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே வெளியே வந்துட்டா சார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லல, மறுபடியும் அவகிட்டே போய் மாட்டிக்கிட்டா சார். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அதுக்கு இடைஞ்சலா இவ இருந்ததுனால எப்படியாவது அவளை விட்டு வெளியே வந்துடணும்னு சொல்லி நினச்சா, இப்போ அவளை எங்கே தேடியுமே கிடைக்கல சார். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரிகா தான் சார் என்னோட லவ்வரையும் கொண்டிருக்கணும் அப்படின்றாரு. நீ முத அக்கீராவை எங்கே பார்த்த செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே காமிக்கிறாங்க. சார் அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிட்டார் பிளேயர் சார். பப்பு கான்சர்ட்டு அப்படிங்கிறதுல கிட்டார் வாசிப்பா சார். தடவை அவள் கிட்டார் வாசிக்கிறத கேட்ட உடனேவே அப்படியே நான் லவ்வில் விழுந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னோட லவ்வை ஒரு கவிதையாக போய் சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து மீட் பண்ணிக்க செய்ய ஆரம்பித்தோம். 2 பேரோட காதலும் நல்லபடியாக தான் சார் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவள் எங்கே இருக்கா, எங்கே தங்கியிருந்தா, அவள் அட்ரஸ் என்ன அப்படின்னா, எங்களுக்கு அட்ரஸ் அதெல்லாம் கிடையாது சார், பப்ஸு கான்சர்ட்ஸ் இப்படி தான் மீட் பண்ணோம். நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒவ்வொரு ஹோட்டல் ரூமாக எடுத்து தங்க ஆரம்பித்தோன்னா எந்தெந்த ஹோட்டல் ரூம்லாம் தங்குனீங்கன்னு கேட்குறாங்க. எல்லா ஹோட்டல் ரூம் பேரையும் சொன்னோம்னா, சார் அங்கே இவன் போயிருக்கா சார், ஆனால் கூட இருக்க பொண்ணு பூரா பார்த்தீங்கன்னா ரோஷினி, சாந்தி, நந்தினின்னு வேறு பேராக இருக்குது சார்னா, சார்
அது எப்பொழுதுமே நம்ம அக்கிரா சொல்கிறது தான் சார்னு காமிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே மனுஷனாக பிறக்கிறோம், அதே பேரோடைய வாழ்ந்து அதே பேரோடைய சாகிறோம். நித்தம் புதுசாக ஒரு மனுஷனாக வாழ்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஏன் செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவள் வேறு பேர் கொடுக்க சொல்லுவா சார். நானும் அந்த மாதிரி கொடுப்பேனா, நீங்கள் 2 பேரும் தனியாக வீடு எடுத்தே தங்கியிருக்கலாமேனா சார், அதுக்கும் அக்கிரா சொல்லியிருக்கா சார்னு காமிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு எடுத்து வாழ்ந்தா அந்த ஒரு வீடு மட்டும்தான் நம்மளுக்கு சொந்தம், இல்லைங்கிறப்ப இந்த உலகமே நம்மளுக்கு சொந்தம்னா நம்ம கான்ஸ்டபிள் கேட்குறாரு, ஏன் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல? அதுக்கு ஒன்று சொல்லியிருப்பாளே, கல்யாணம் பண்ணால் ஒரே ஒரு புருஷன், கல்யாணம் பண்ண இல்லைன்னா எல்லாருமே புருஷன். என்னன்னா சார், என் அக்கிராவை பற்றி அப்படிலாம் சொல்லாதீங்க சார், அவள் காதல் உண்மையானது சார், அது ஏன் மேலே மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நம்மளுக்கு இன்வெஸ்டிகேஷனை ஆரிக்கா பக்கம் திருப்புறாங்க. இவனை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, சார் அவன் யாருன்னெலாம் தெரியாது, ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இடையில ரோட்டில் என்னையை பார்த்துட்டு அக்கிரான்னு சொல்லிட்டு கத்துனா சார், நான் ஏதோ கன்ஃபியூஷனில் தான் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கவே இல்லை. அடுத்து கிட்டக்க வந்துட்டு நீ வந்து பார்த்தேன்னா என் அக்கிராவை ஏதோ பண்ணிட்ட, நீ தான் அவளை கொண்டிருக்க செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி எட்ட கத்துனா சார். எனக்கு எதுவுமே புரியலை, ஏதோ பைத்தியம் மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கா சார். நான் இதை கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கும் சஞ்சய்க்கும் இடையில செக்ஸ் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், சார் இது எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் கேட்குறீங்க, செக்ஸுங்கிறது ஒரு பார்ட்டு தான், செஞ்சிச்சுன்னா அந்த ஒரு பார்ட்னால தான் நிறைய இடத்துல பிரச்சனையே வருது. எனக்கு நீங்கள் மரியாதையை உண்மையை சொல்லுங்கன்னா சார், எங்கள் 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி சஞ்சய் யாருக்காவது துரோகம் பண்ணணும்னா வேற ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு ஏன் கூட வந்து இருப்பானே தவிர எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட போக மாட்டான்னு சொன்னால் நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நான் பேசுகிறது சஞ்சயை பற்றி கிடையாது, உங்களை பற்றி தான். நம்ம ஆரிக்கா டென்ஷன் ஆகி கத்துறாங்க, சார் என்ன இப்படி அனாவசியமாக பேசிகிட்டு இருக்கீங்க, செஞ்சிட்ருக்கீங்க. ஆமாம் மேடம், தினைக்கும் ஒரு பேரோட புதுசாக வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குதுங்கிறப்ப வீட்டில் நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை. வெளியே போகிறோம், கரெக்டாக ஒரு இளிச்சவாய மேத்யூங்கிற பேரில் மாட்டான், அவங்க கூட ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறோம், ஹோட்டல் பப்புன்னு சொல்லிட்டு வாழ்கிறோம். திடீர்னு ஒரு நாள் அந்த பைத்தியக்காரை கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறோம், ஆரிக்காங்கிற பேரை சொல்லிட்டு அவனை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு வந்துடுறோம். இல்லை அப்படின்னு கேட்டால், சார் நீங்கள் அவன் சொல்கிறத நம்பிட்டு பேசாதீங்க, நான் அன்னைக்கு நைட்டு ஊர்லேயே இல்லை, அது இன்னும் ப்ரூவ் ஆகலை மேடம்னா அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். இல்லை மேத்யூவோட இருந்தது நான் தானா, அதை ப்ரூவ் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்டை கொண்டது நான் தானா, அதை ப்ரூவ் பண்ணுங்கள். உங்கள் கண்ணு முன்னாடி நான் உட்காந்துருக்கேங்கிறதுக்காக எல்லா பழியும் தூக்கி ஏன் மேலேயே போடாதீங்க அப்படின்னு டென்ஷனாக கத்தும்போது நம்ம பவன் கூப்பிட்றாரு. சார் ஒரு நிமிஷம் சொன்னால், சார் அவங்க அன்றைக்கி மைசூரில் இருந்தாங்கங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு கரெக்டாக அந்த 11:30 டயத்தில். என்னன்னா அவன் ஓரமான இந்த கார் மேலே வந்து இடித்ததுனால இவங்களை கன்சீவாக இருந்ததுனால நானே பயந்துட்டேன் சார், நான் தான் சார் காரை சரி பண்ணி விட்டு அனுப்புனேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். கரெக்டாக அதே சமயத்தில் அங்கே மேத்யூவும் வராரு. சார் தயவுசெய்து கெஞ்சி கேட்குறேன் சார், என்னை நம்புங்க சார், அந்த சைக்கோ பார்த்த விடாதீங்க சார், என் லப்பர் அவள் தான் சார் கொண்டிருக்கா செஞ்சுருக்கா, என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் சார், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரும் டென்ஷன் ஆகி கத்துறாரு. இங்கே அப்படியே நைட்டு நம்ம கான்ஸ்டபிள்கிட்ட சமைச்சிக்கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம இன்ஸ்பெக்டரு. நம்ம கான்ஸ்டபிள் கேட்குறாரு, சார் அவங்க கண்டிப்பாக மைசூரில் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த மேத்யூவும் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவன், அதனால் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக உளறான்னு சொல்லிட்டு தான் சார் எனக்கு தோணுது. நீங்கள் ஏன் சார் அந்த லேடியை நம்ப மாட்டேங்கிறீங்கன்னா, நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரிக்கா வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாகவும் சைலண்ட்டாகவும் இருந்தாங்க. ஆனால் எப்போ மேத்யூ இங்கே வந்தானோ அதுலேருந்து அவங்க டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மேத்யூ தப்பாகவே இருந்தாலும் அவன்கிட்ட உண்மை இருக்குது, நம்ம ஆரிக்கா கரெக்டாகவே இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு மறுநாள் என்கொயரிக்கு வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம மேத்யூவையும் வர சொன்னால், இந்த பைத்தியக்காரன் எதுக்கு இங்கே வர சொன்னீங்க செஞ்சீங்க அப்படின்னு டென்ஷனாகி கத்துறாங்க. மேடம் டென்ஷன் ஆக வேண்டாம், உட்காருங்க, இந்த கிட்டாரை நீங்கள் ப்ளே பண்ணணும்னா, சார் எனக்கு கிட்டார் ப்ளே பண்ணவே தெரியாதுன்னா, சார் நான் தான் சொன்னேன்ல ஆரிக்கா வேறு அக்கிரா வேறுன்னு சொல்லிட்டு அப்படின்னு மேத்யூ சொல்கிறாரு. மேடம் உங்கள் வீட்டில் கிட்டார் ப்ளே பண்ணுறவங்க இருக்காங்கன்னா, யார் சொன்னா, அப்போல்லாம் யாரும் கிடையாதுன்னா, இந்த கிட்டார் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்ததுன்னா இருக்கட்டும், அதுக்காக நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேத்யூ செக் பண்ணுறாரு. சார் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கரெக்டான ஃபைன் டியூனாக இருக்குது சார், த்ரெட்ஸ் கூட இல்லை, கண்டிப்பாக இது வந்து வாசிச்சுட்டு இருக்க ஒரு கிட்டார் தான் சார்னா இவங்க அப்படியே முகம் மாறுது. அதே மாதிரி மேடம் இது அடிஷ்னல் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு காமிச்சா, யார் ரெகுலராக கிட்டார் ப்ளே பண்ணுவாங்களோ அவங்க தான் அடிஷ்னல் ஸ்ட்ரிங்ஸும் வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க, இதுக்கு மேலே நீங்கள் எங்கள்கிட்ட மறைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இவன் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கிட்டார் வாசிக்க தெரியாது, அக்கிராவுக்கு தான் கிட்டார் வாசிக்க தெரியும், 2 பேரும் வேறு வேறு அப்படின்னு இவன் சொல்கிறான். உங்கள் பேக்ரவுண்டே நான் விசாரிச்சுட்டேன், உங்களுக்கு சிஸ்டர்லாம் கிடையாது, எங்களுக்காக நீங்கள் இந்த கிட்டாரை வாசித்து காட்டணும்னா, சார் இவனுக்கெல்லாம் வாசிக்க தெரியாது சார், அக்கிரா வந்து அதில் எக்ஸ்பர்ட்டு சார்,
இவனுக்கு என்னன்னே தெரியாது கிட்டாருன்னு சொல்லும்போது இவங்க எடுத்து அப்படியே கிட்டாரை டியூன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேத்யூவோட முகம் அப்படியே பயங்கரமாக மாறுது. இவங்க அழகாக டியூன் பண்ண ஆரம்பித்தா அப்படியே மெய் மறந்து போய், சார் இப்போ போய் சொல்கிறா சார், இவ ஆரிக்கா கிடையாது சார், இது என் அக்கீராவோட டியூனு, கண்டிப்பாக இது அக்கீரா தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நம்ம கான்ஸ்டபிள் அவரை வெளியே இழுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம சஞ்சயோட ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ஒரு 5 லட்ச ரூபா கேஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே நம்மளுக்கு ஆரிக்காவை போய் விசாரிக்கிறாரு. வீட்டில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அன்னைக்கு கேஷ் எதை எடுத்துகிட்டு வந்தாருன்னா, ஆமாம் பிளாக் கலர் ப்ரீஃப் கேஸ் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் கேஸ் இங்கே இல்லைன்னா, சார் ஒருவேளை அந்த கேஷ்க்காக யாரும் சஞ்சயை கொலை பண்ணியிருப்பாங்களான்னா வாய்ப்பு இருக்குது, அதையும் நான் விசாரிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சூப் வச்சுருக்கிறது இன்னும் 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அல்வா ஆகிடும், அதை டக்குன்னு ஆஃப் பண்ணி எடுங்கன்னா. சார் அதை எப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னா, மேடம் குக்கிங்கும் கேஸும் என்றைக்குமே ஒன்று. சமையலில் எந்தெந்த டயத்தில் எந்தெந்த ரெசிபியை கரெக்டாக சேர்க்கணுமோ அதை சேர்த்தா தான் கரெக்டான டேஸ்ட்டு. அதே மாதிரி கேஸில் எந்தெந்த சுச்சுவேஷனில் எந்தெந்த எவிடன்ஸு கரெக்டாக நம்மளுக்கு வருதோ அதை வச்சு தான் அந்த கேஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியுங்கிறாரு. அதனால தான் நம்மளுக்கு குக்கிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. கரெக்டாக அந்த சூப்பை குடிக்கும்போது ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாரு. அப்படியே இங்கே நம்மளுக்கு ஸ்டேஷனில் காமிச்சா கொய்யால் மொத்த கேஸையுமே பிரட்டி போட்டுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மே 29 அன்னைக்கு ஒரு மேகசினு நம்ம ஆரிக்காக்கு நைட்டு வந்திருக்கோம். அந்த மேகசினை வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டேஷனில் கொடுத்துருப்பாரு. அங்கே விசாரிக்க வந்ததுனால கரெக்டாக அந்த மேகசினை பார்த்துட்டு இது வீக்லி மேகசின் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, போன வாரமும் வந்திருக்குன்னா போன வாரம் மே 22 கொலையான அன்னைக்கு ராத்திரி அந்த மேகசின் டெலிவரி பண்ணுற பையனை கூப்பிட்டு விசாரிச்சா, ஆமாம் சார் நான் தான் டெலிவரி கொடுத்தேன்னா, எத்தனை மணிக்கு டெலிவரி கொடுத்தேன்னா அரௌண்ட் ஒரு 8 o'clock இருக்கும் சார். மேடம் இருந்தாங்களான்னா, மேடம் இல்லை சார், அவங்களோட வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்டுச்சு, அங்கே டோரில் வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி கரெக்டாக அவங்க தான் சொல்லி சொல்கிறேன்னா, சார் நான் ரொம்ப வருஷமாக கொடுக்குறேன், அந்த மேடம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னை சிவான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ஆரிக்கா மேடம் தான் அன்னைக்கு கண்டிப்பாக மேகசினை வச்சுட்டு போக சொன்னது அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு இவர் நடந்த எல்லாத்தையுமே மொத்தமாக நினச்சி பார்க்குறாரு. மொத்த கேஸோட டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு ஒரே நிமிஷத்தில் அழகாக சொல்லி முடிச்சிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலை நடந்த அன்னைக்கு மே 22 நம்மளுக்கு சஞ்சய் இறந்ததாக சொல்லப்படுறது அரௌண்டு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். அவர் எப்படி அந்த டயத்தில் இறந்தாருன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு ஃபாரன்சிக்கில் கேட்டால், சார் அவரோட பாடி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 3 நாள் ஆனதுனால டீகம்போஸ் ஆயிடுச்சு. அவர் கையில் இருந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம் தான் இருந்துச்சு. அதனால் அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கொலை நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் விஷயம் அப்போ கொலை எப்போ வேணாலும் நடந்திருக்கலாம். அந்த வாட்சோட டயத்தை மாற்றி வச்சுருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு க்ளூவை உடைக்கிறாரு. செகண்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைசூருக்கு எப்போ போனீங்கன்னா அரௌண்டு 7-8 இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க அந்த டயத்துக்கு போகல. ஏன்னா அந்த டயத்தில் இவன் புக்கை டெலிவரி கொடுத்துருக்கான், அந்த டயத்தில் இவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க. உடனே நம்ம பவனுக்கு ஃபோன் பண்ணி கோர்ட் ஆர்டரை ரெடி பண்ணுங்க, ட்ரூத் ஆர் லை அந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபுல்லாக மிஷினை மாட்டி உட்கார வைக்கிறாங்க. எஸ்ஆர்னோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொய்யால் நம்ம ஆரிக்கா பயங்கரமான ஆளாக இருக்காங்க. டெஸ்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, உங்களோட பேர் ஆரிக்காவா? ஆமாம். உங்கள் அப்பா பேர் இது, உங்கள் அம்மா பேர் இது, அதே மாதிரி உங்களோட ஊர் இது அப்படின்னு சொல்லி நார்மல் கொஸ்டினை கேட்டுட்டு அங்கே டெஸ்ட் எடுக்கிறவர்கிட்ட கேட்குறாங்க. ஓகே சார் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அன்னைக்கு கொலையான அன்னைக்கு மே 22 அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்த மேகசினை நைட்டு ரிசீவ் பண்ணிங்களா அப்படின்னா, இல்லை டோரில் வச்சுட்டு போன்னு சொல்லி சொன்னீங்களா? இல்லை. அடுத்த கேள்வி, மைசூருக்கு நீங்கள் கரெக்டாக எத்தனை மணிக்கு போனீங்க அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை அப்படின்றாங்க. அங்கே இருக்கு டெஸ்ட் பண்ணுறவர் சொல்கிறாரு, மேடம் எஸ்ஆர்னோ மட்டும்தான் சொல்லணும்னா, அப்படியெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு என்னால் எஸ்ஆர்னோலாம் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சால் தான் தெரியுமே, தெரியலைன்னா தெரியாதுன்னு தான் சொல்லுவேன்னா. 7 மணிக்கு போனீங்களா 8 மணிக்கு போனீங்களான்னா எனக்கு தெரியாதுன்னு சாதிக்கிறாங்க. ரைட்டு, உங்கள் ஹஸ்பண்ட் சஞ்சயை நீங்கள் தான் கொலை பண்ணீங்களானா? அப்படியே ஒரு செகண்ட் அமைதியை மூச்சு வாங்கிட்டு இல்லை அப்படின்றாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், உங்களோட ஹஸ்பண்ட் சஞ்சயை நீங்கள் தான் கொலை பண்ணீங்களானா? இல்லைன்றாங்க. பதிலே பேச முடியாமல் நம்ம இன்ஸ்பெக்டர் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறாரு. அங்கே ரிப்போர்ட் எடுத்தவர் சொல்கிறாரு, சார் அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்குது, 4 தடவைக்கு மேலே செக் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே இவருக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு வெளியே வந்தால், அந்த டெஸ்ட் எடுத்தவர் பதறி போய் ஓடியாராது, சார்
என் சர்வீஸில் இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லைனா என்ன சொல்கிறீங்க, என்னாச்சுன்னா சார் இவங்க பேசிக் டெஸ்ட்லேயே ஃபெயில் ஆகியிருக்காங்க சார், அவங்க பேரையும் அவங்க மாற்றி சொல்லியிருக்காங்க சார்னா இவருக்கு அப்படியே தலை சுற்றுது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்தவர் மறுபடியும் டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறாரு. அவங்ககிட்ட மறுபடியும் கேட்குற கேள்வி, உங்கள் பேர் அக்கீரா, அதாவது நம்ம மேத்யூ சொன்ன அந்த பேரை சொல்லி கேட்குறாரு. அப்படியே யோசித்தவங்க இல்லை அப்படின்னு தலையாட்டினா, வாயை திறந்து சொல்லுங்கன்னா இல்லை அப்படின்றாங்க. அங்கேருந்து ரிப்போர்ட் எடுத்தவர் சொல்கிறாரு, சார் பொய் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே உங்களால் தப்பிக்க முடியாது அக்கீரா, நீங்கள் உண்மையை சொல்லி தான் ஆகணும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்னு சொல்லி வரும் உண்மையை மறைக்கிறதுக்குன்னு. அந்த லெவல் தாண்டும் போது பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லைன்னா உண்மையை சொல்லி தான் ஆகணும். இப்போ நீங்கள் அந்த லெவலில் வந்து நிற்கிறீங்க. யாரோ செஞ்ச தப்புக்காக நீங்கள் உள்ளே போயிடாதீங்க, என்கிட்ட மறைக்காமல் எல்லா உண்மையை சொல்லிடுங்க அக்கீரா அப்படின்னு கேட்குறாரு. நம்மளுக்கு அப்படியே அக்கீரா பேச ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை வருஷங்களாக மறைச்சி வச்சுருந்த உண்மை இன்றைக்கி இப்படி வந்து என்னை உட்கார வச்சு வெளி உலகத்துக்கு வரும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க இன்ஸ்பெக்டர். ஆமாம், நான் தான் அக்கீரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, அப்போ ரைட்டு, மேத்யூ இத்தனை நாள் சொன்னது எல்லாமே உண்மைதான். இங்கே நம்மளுக்கு இந்த கேஸ் ஃபைல்ஸை ஃபுல்லாக நம்ம பாப்பா படிச்சுட்டு இருந்தவங்க டக்குன்னு தேடி பார்க்குறாங்க. அதுக்கு மேலே பேப்பரையே காணணுன்னே வேகமாக நம்மளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து அவங்க தாத்தாட்ட, தாத்தா எங்கள் அப்பா மேத்யூ எங்கே தாத்தா அப்படின்னு கேட்டால், கேஸ் முடித்ததுக்கப்புறம் மேத்யூ ஒரு பைத்தியக்காரனாகவே மாறிட்டாமா. உங்கள் அம்மா வந்து அக்கீரா, ஆரிக்கா வந்து உங்கள் அம்மாவை கொன்னுட்டு இப்போ உடனே அவள் தான் பிள்ளையான்னு நினச்சி வளர்த்துட்ருக்கா. இதை பார்க்க முடியாமல் பைத்தியக்காரனாக சுற்றிட்டு இருந்த மேத்யூ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேம்மா. அவ்வளோதாம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்கிறாரு. நம்ம நிதி அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நேராக வராங்க. அவங்களோட அம்மாட்ட கிட்டாரை கொடுத்து, அம்மா எனக்காக கிஃப்டாக நீ நினச்சிக்கோ, நீ எனக்காக ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டி என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நான் சொல்லணும்னு சொன்னால், இல்லைம்மா சொன்னால் புரிஞ்சுக்கணும், இல்லைம்மா எனக்காக நீ ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒழுங்காக வாசிக்க தெரியாமல் சும்மா நம்மளாம் கிட்டார் வாசிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டொயின் டொயின் டொயிங்கிறாங்க. நம்ம நிதி அப்படியே கதறி அழுகிறாங்க. ஏன்னா கதைப்படி இவங்களோட அம்மா அக்கீராங்கிற பர்சனை பெரிய கிட்டாரிஸ்ட்டு. இவங்க தாத்தா சொன்ன மாதிரி இவங்களோட அம்மாவை கொன்னுட்டு அந்த ஆரிக்கா தான் இவங்க அம்மாவா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிட்டார் வாசிக்க தெரியாது. அப்போ இங்கே இருக்கிறது என் அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிக்கா வந்தா, அதாவது இப்போ இருக்க அவங்க அம்மா வந்தா, இவங்க பதறி போய் மரியாதையாக உண்மையை சொல்லு, எங்கள் அம்மாவை என்ன பண்ண, ஏன் கொன்ன, என் மொத்த வாழ்க்கையுமே இப்படி நாசமாக்கிட்டியே, செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா, நிதி உண்மையை சொல்லு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்டால், தாத்தா எனக்கு கேஸ் ஃபைல்ஸ் அனுப்புனாரோ அந்த கேஸ் ஃபைல்ஸை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. உங்கள் தாத்தா பெரிய தப்பு பண்ணிட்டாரு நிதி, இதை கண்டிப்பாக நீ தெரிஞ்சிருக்க கூடாதுன்னா மரியாதையை உண்மையை சொல்லுமா, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இது வரைக்கும் நான் அங்கே சொன்ன கதை எல்லாமே உன்னைய காப்பாற்றுறதுக்கு, இப்போ மறுபடியும் உன்கிட்ட அதே கதையை சொல்கிறதும் இப்போ உன்னைய காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நிதி அப்படின்னு மறுபடியும் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு ஸ்டேஷனையும் காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கேயும் நிதிகிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பிறந்தது ட்வின் சிஸ்டர்ஸு. இவங்க அப்பாவால் 2 பிள்ளைங்களை வளர்க்க முடியாதுன்னொடனே ஒரு பிள்ளைய தூக்கி நர்ஸிட்ட கொடுத்து நீ கொண்டு போய் எங்கேயாவது போட்டுருன்னு சொல்லி சொன்னால், நம்ம நர்ஸு நான்சி பார்த்தீங்கன்னா அவங்களால அப்படி விட முடியாமல் இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு தோப்பு வீட்டில் தான் குடியிருக்காங்க. அதனால் இந்த குழந்தைய வெளி உலகத்துக்கே தெரியாமல், வெளி உலகமே இந்த குழந்தைக்குன்னு தெரியாமல் வீட்லேயே வச்சு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே இது பண்ணி அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு கரெக்டாக ஒரு 6-7 வயசு ஆகுது. அதே மாதிரி இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே இங்கே நம்மளுக்கு போலீஸ் டீம்லேயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி நான்சின்னு ஒரு நர்ஸ் இருந்தது உண்மைதான் சார், ஆனால் அவங்க கூட ஒரு சின்ன பொண்ணு இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க, ஒரு தடவை டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே லோக்கல் சேனலில் பக்கத்தில் இருக்க ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது அங்கே இவங்களோட அப்பாவும் இவங்களோட ட்வின் சிஸ்டரும் அங்கே காமிக்கிறாங்க. நான் என்னைய மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்த உடனே அப்படியே அரண்டு போயிட்டேன், எனக்கு எதுவுமே புரியலை. இங்கே நான் நான்சிட்ட கேட்டேன், அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஒன்றுமே எனக்கு நான்சி சொன்னாங்க அப்படின்றாங்க. மறுபடியும் இங்கே போலீஸ் டீமில் காமிச்சா, சார் நான்சிங்கிறவங்க
மாடியிலேருந்து குதிச்சு திடீர்னு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு சார். அவ்வளோதான் சார் நம்மளுக்கு அவங்கள பற்றி இருக்க ஸ்டேட்மெண்ட்டுனா, நான்சி திடீர்னு இறந்து போயிட்டதுனால எனக்கு எங்கே போகிறதுனே சொல்லி தெரியல. எனக்கு கிட்டார் வாசிக்கிறதுலேருந்து எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது நான்சி தான். எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த ஆரிக்காவோட ஃபார்ம் ஹவுஸ்க்கே போனேன். என்னைய பார்த்தோன்னே ஆரிக்கா பயந்தா. அதுக்கப்புறம் நான் யாருங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் என்னை யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தா. என்னை அவளோட ரூம்லேயே அண்டர் கிரவுண்ட் கபோர்டு ஒன்று வச்சுருந்தா, அதில் தான் தங்க வச்சுருந்தா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டரும் போர்டில் ஒரு நிமிஷம் அந்த பேர் எழுதுங்கன்னு கான்ஸ்டபிளை சொன்னால் ஆரிக்கா அப்படின்னு எழுதுறாரு. இன்னொரு பேர் எழுதுங்கன்னா அக்கீரான்னு எழுதுனா, என்ன ரெண்டு ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் டவுட் ஆகி ஒரு டாக்டரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாரு. அவங்க பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் டாக்டர். அவங்க இவங்களுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்த ரிப்போர்ட் சொன்னால் கொய்யால் மறுபடியும் நம்மளுக்கு இங்கே ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கீரான்னு ஒரு ஆளே கிடையாது. ஆரிக்கா குழந்தையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நரகத்தில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தா. அவங்க அப்பா பெரிய குடிகாரன், அவங்க அம்மா சண்டைக்காரி. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில டெய்லிக்கு சண்டை வந்துட்டே இருந்ததுனால இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே தனிமையை ஃபீல் பண்ண ஆரம்பித்தா. அந்த தனிமையை போக்குறதுக்காக அவள் உண்டாக்கிக்கிட்ட கற்பனா கதாபாத்திரம் தான் இந்த அக்கீரா அப்படின்றாங்க. மீட் ரியல் அக்கீரா அப்படின்னு காமிச்சா ஒரு பொம்மையை தூக்கி காட்டுறாங்க. அதே மாதிரி இங்கே இவங்க சொல்கிற கதையை காமிச்சோம்னா, நம்ம அக்கீரா என்ன கதை சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் இந்த உலகத்துக்கு தெரிய வேணாம், ஒருத்தராகவே வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதனால் யாருக்குமே தெரியாமல் நாங்கள் பேசிக்கிறதுக்காக நாங்கள் நாக் லாங்குவேஜ் வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ இவங்க கொட்டுறாங்க இல்லையா, அதுதான் அந்த நாக் லாங்குவேஜ். அது மூலியமாக தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் டக்குன்னு இவங்க சொன்னதை கெஸ் பண்ணி இந்த நாக் லாங்குவேஜில் இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி அனாலிசிஸை கூப்பிட்டு இவங்க பேசின ரெக்கார்டை போட்டு காமிச்சோம்னா, முதல் தடவை நாக் பண்ணும்போது அக்கீரா ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி வருது. ரெண்டாவது தடவை மறுபடியும் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது, ஆரிக்கா இது எல்லாமே உன்னோட தப்பு அப்படின்னு வருது. அப்போ என்னன்னா இவங்க உட்கார்ந்துருக்கும் போதே ரெண்டு பர்சன் மாதிரி இவங்களே நாக் பண்ணி பேசிக்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். யார் வெளியே போனாலும் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நாங்கள் டைரியில் எழுதி வைப்போம். அதே மாதிரி வெளியே போகிறவங்க அந்த டைரியை படிச்சுட்டு தான் மறுபடியும் வெளியே போகணும், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது ஆரிக்கா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சஞ்சயை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சஞ்சய் விரும்பினதோ அக்கீராங்கிற கேரக்டரை. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஆரிக்கா ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு இந்த கதையை ஃபுல்லாக அக்கீரா சொல்லிட்டு இருக்காங்க. ஆரிக்கா ப்ரெக்னென்ட் ஆனோடனே என்ன அம்போன்னு தனியாக விட்டுட்டு அவள் சஞ்சயோட போயிட்டான். நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமையே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே கெட்டாரு. அதனால் அங்கங்கே பப்பு கான்சர்ட் அப்படின்னு சொல்லி வாசிக்க ஆரம்பித்தேன். ஹோட்டலு லாட்ஜு ரூமுன்னு சொல்லிட்டு தங்க ஆரம்பித்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் மேத்யூவை சந்தித்தேன். எங்களோட காதல் மேத்யூவோட நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அவன் நான் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் ஒரு பப்பில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் என்னையை மீட் பண்ணா அவனும் நானும் ரெண்டு பேருமே ஷாக் ஆகிட்டோம். ஆனால் என்கிட்ட பேசி கொஞ்ச நேரத்துலேயே நான் வேற ஆரிக்கா வேற அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ரெண்டு பேருமே சந்தோஷமாக இல்லைங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தடவை நான் சஞ்சயை விட்டு கொடுக்க விரும்பலை. அதனால் ஆரிக்காவோட பேரை சொல்லி நான் மேத்யூட்டேருந்து லவ்வை கட் பண்ணிட்டேங்கிறாங்க. மேத்யூட்டேருந்து லவ்வை கட் பண்ணவங்க அவங்க சஞ்சயோட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேசி பழக்கம் ரொமான்ஸு செக்ஸு எல்லாமே வச்சுக்கிட்டதில் இந்த டைம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க அக்கீரா. எங்கள் ரெண்டு பேர் லவ் அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் அக்கா தங்கச்சிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட சஞ்சய் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு இதுக்காக தான் ரெண்டு பேருக்கு இடையில பெரிய பிரச்சனை வந்திருக்கு. கோச்சிட்டு நம்ம சஞ்சய் வெளியே போயிட்டாரு. அன்னைக்கு ஆரிக்கா ஒரு முடிவெடுத்திருக்காங்க. உண்மையிலே சஞ்சய் மனசில் என்ன இருக்குது யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆரிக்கா தங்கச்சி அக்கீரா மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸில் லிப்ஸ்டிக் ஹேர் ஸ்டைலை எல்லாமே வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் சஞ்சய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம சஞ்சய் கரெக்டாக வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் இருக்கிறது நம்மளுக்கு கிட்டாரிஸ்ட்டு அக்கீரா தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நியாயமாக இந்த கிஃப்ட் உனக்கு தான் போய் சேர வேண்டியது, ஆனால் மாற்றி அவளுக்கு போயிடுச்சு. ஆரம்பத்துலேருந்து நான் விரும்பினது ஒன்று மட்டும்தான் அக்கீரா அப்படின்னு சொன்னோம்னா இதை கேட்ட நம்ம ஆரிக்கா அப்படி கண்ணு கலங்கி அழுகிறாங்க. நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்த கடைசி வரைக்கும் உன் லவ் எனக்கு மட்டும்தான், எனக்காக மட்டும்தான் சொல்லிட்டு, ஆனால் நீ போய் சொல்லிட்ட சஞ்சய்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்த ஆன்டிக் மிரரை உடச்சி ஒரே வெட்டா அப்படியே கழுத்தை வெட்டி சஞ்சயை கொன்னுட்டு அங்கேயே உட்காந்து கதறி அழுகிறாங்க. அந்த டயத்தில் நம்ம ஆரிக்காவுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டதுனால மறுபடியும் அக்கீரா ரிட்டர்ன் வந்த மாதிரியும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா கீழே பாக்ஸ்குள்ளே நம்மளுக்கு சஞ்சயோட டெட் பாடியாக வச்சுருக்காங்க.
வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண நம்ம ஆரிகா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கீரா அங்கே இருந்ததுனால பிளான் பண்ணி நம்ம சஞ்சயோட பாடி 3 நாளைக்கு டீகம்போஸ் ஆக விட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. அதே மாதிரி அவரோட வாட்சை கரெக்டாக 10:30 மணிக்கு செட் பண்ணி வாட்சை அடித்து உடச்சி வச்சுருக்காங்க. அப்படின்னா தான் அவர் செத்த டைம் 10:30 மணின்னு சொல்லி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே பக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது எல்லாம் இவங்க மனோநலம் பாதிக்கப்பட்டதுனால தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஆரிகாவை இவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இங்கே அதே விஷயத்த நம்ம பொண்ணுக்கிட்டே இவங்க சொல்லி அழுகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா, என்னைய நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே நம்பாமல் சைக்காட்டிக் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. நானும் அதை உண்மைன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன். எல்லா வழியும் ஏற்றுக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் உனக்காக மட்டும்தான். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் எதுவுமே நீ படக்கூடாது, உன்னைய நான் நல்லபடியாக வளர்க்கணும்னு சொல்லி நினச்சேன் நிதி. அதுக்காகத்தான் எல்லா கஷ்டத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரிகாவாகவே மாறினேன். இப்போ உன்னை அப்படி தான் வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இதை ஃபுல்லாக கேட்ட நம்ம நிதி, அம்மா சாரிம்மா, நான் இனிமேல் உன்னை எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேம்மா, நீ தாம்மா என் உயிர்னு சொல்லிட்டு 2 பேரை கட்டிப்பிடிச்சி அழுதா. ஓகேம்மா, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இதோட விட்டுருவோம்மா, இனி நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்படியே 2 பேர் அழுதுகிட்டே கட்டிப்பிடிச்சா, வாவ் சூப்பர்டா, அப்படியே இந்த படத்தை முடிச்சுட்டாங்கன்னு நினச்சா அதுதான் இல்லை. நம்ம நிதி மறுநாள் காலையில் கிளம்பி ஸ்கூலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. இவங்களும் பதிலுக்கு அப்படியே டேபிளில் நாக் பண்ணால் டக்குன்னு இவங்க கிளம்பி பக்கத்தில் இருக்க கபோர்டை திறந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வெளியே வர்றது மாடர்ன் ட்ரெஸ் போட்ட நம்மளுக்கு அக்கீரா மாதிரி காமிக்கிறாங்க. மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனை காமிச்சா அங்கே நிதியும் நம்மளுக்கு அவங்க அம்மாவும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் எங்கள் தாத்தாவை காணோம் சார்னா இவ்வளவையும் நம்மளுக்கு நிதிட்ட போட்டு கொடுத்த நம்ம ஆரிகாவோட மாமனாரை காணோம். ஒய்யால அப்போ என்ன நடந்திருக்குன்னு நம்மளே முடிவெடுத்துக்க வேண்டியதா. ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் படம் பார்த்த திருப்தி கண்டிப்பாக எனக்கு கிடச்சிச்சு நண்பா. இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.